ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஹேர் டே தாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா 2 பொருளை வச்சு இந்த அளவுக்கு வந்து செம்மையாக ரெடி பண்ண முடியுமானா கண்டிப்பாக ரெடி பண்ண முடியுங்க. இங்கே பாருங்கள், நம்ம கலர் வந்து கலந்து வச்சோம். எந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக கருப்பாக இருக்குது அப்படின்ட்டு. நல்லா வந்து கலர் மாறிடுச்சு. இது கலர் மாறினது மட்டும் இல்லைங்க, இது நீங்கள் தலையில் அப்ளை பண்ணுறப்போ நல்ல ஒரு மாதம் வரைக்கும் நல்ல கலர் வந்து சூப்பராக நிற்கும். இங்கே பாருங்கள், செம்பருத்தி இலையை வச்சு தான் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஹேர் டே வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். இது எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்து வந்துடலாம். இது வந்து செம்பருத்தி இலையோட ஒரே ஒரு பொருள் வந்து நம்ம சேர்த்துருக்குறோம். அதுதாங்க இந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு கருமையாக இருக்குது. நல்ல ஒரு மாதக்கணக்கில் நம்ம முடி கருமையாக இருக்கிறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க, இந்த ஹேர் டேயை நம்ம எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம பார்த்து வந்துடலாம். நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா செம்பருத்தி இலையை வச்சு தான் நம்ம வந்து இன்றைக்கி சூப்பராக வந்து ஹேர் டே ரெடி பண்ண போகிறோங்க. அதுக்கு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஒத்த செம்பருத்தி இலை வந்து எடுத்துக்கோங்க. அது வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஒத்த செம்பருத்தினா இந்த மாதிரி இப்படி இருக்கிற இதோட இலைகளை தான் நம்ம வந்து பறித்து வச்சுருக்கோம் இன்றைக்கி. இங்கே பாருங்கள், இந்த செம்பருத்தி இலையில் நல்லா அலசிட்டு இந்த இலைகளை மட்டுமே வந்து நம்ம இந்த மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இந்த காம்பெல்லாம் நல்லா கிள்ளிருங்க. இன்னொன்று, இதில் வந்து நல்லா நைஸாக வந்து நம்ம அரைக்கணும். அதனால் கண்டிப்பாக இந்த காம்பெல்லாம் எடுத்துகிட்டு அந்த இலைகளை மட்டுமே பிச்சு போட்டுக்கோங்க. இது வந்து நல்ல ஒரு மாத கணக்கில் உங்களுக்கு ரிசல்ட்டு கொடுக்கும். இந்த மாதிரி இருக்கு பாருங்கள். இதை வந்து நம்ம அப்படியே கூட கொஞ்சம் பிச்சு போட்டுக்கலாம். சீக்கிரம் அரைப்படும் நம்மளுக்கு. நல்லா ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு கொஞ்சமாக இதில் தண்ணி விட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க. ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருங்க. ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டிங்கன்னா நல்லா அரைப்பட்டுரும். இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா வந்து சூப்பராக பேஸ்ட் மாதிரி அரைச்சாச்சு பாருங்கள். நல்லா வந்து இலைகள் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கணும். ஒரு இரும்பு வடைச்சட்டி வந்து வச்சுக்கோங்க. இரும்பு பாத்திரம் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு அலசி இதையும் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதை நல்லா வந்து கலந்து விட்டுட்டு இது கூட நம்ம ஒரு முக்கியமான பொருள் சேர்க்க போகிறோம். இப்போ இதை வந்து நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம். இப்போது அடுப்பை வந்து பற்ற வச்சுக்கோங்க. இப்போ இந்த செம்பருத்தி இலையோட ஒரு பொருள் வந்து நம்ம சேர்க்க போகிறோம். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பொருளை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு சின்ன பாத்திரம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு கருஞ்சீரகம் நல்லா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகத்தை சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வந்து கருகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போது நல்லா வந்து பார்த்திங்கன்னா வச்சதே நல்லா கருகிடுச்சு. இப்போ இந்த மாதிரி வந்ததே இது கூட நம்ம அவுரி இலை பவுட்ரு வந்து நல்லா ஒரிஜினல் பிராண்டாக வாங்கிக்கோங்க. 2 ஸ்பூன் வந்து அவுரி இலை பவுட்ரு இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ எதுக்காக இதை சேர்க்குறோம் அப்படின்னா, நிறையா பேர்த்துக்கு அலர்ஜி மாதிரி வருதுக்கா அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? அதனால் நம்ம இந்த பொடியை வந்து நம்ம வறுத்து எடுக்க போகிறோம். கருஞ்சீரகத்தோடவே நல்லா வறுத்துட்டோம் அப்படின்னா அந்த அலர்ஜி தன்மையெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சி கலர் மட்டும் நல்லா நம்மளுக்கு சூப்பராக கொடுக்கும். உடனே வந்து உங்கள் முடியெல்லாம் கருமையாகணும், இயற்கையாக வந்து கருமையாகணும் அப்படின்னா இந்த ஹேர் டே வந்து ரொம்ப பெஸ்ட்டானது. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். செம்பருத்தி இலை வந்து நிறைய ட்ரை பண்ணியிருப்போம். ஆனால் இது ட்ரை பண்ணி பாருங்கள். உடனே உங்கள் முடி போட்ட 1 மணி நேரத்தில் ஃபுல்லாகவே கலர் ஆயிரும். ஃபஸ்ட்டு டைமே உங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராக ரிசல்ட்டும் கொடுக்கும். இதை ஓரளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். சிம்மில் வச்சே வறுத்திங்கன்னா வறுபட்டுரும், இல்லைனா ரொம்ப புகை மாதிரி வந்துடும். அதனால் லைட்டாக சிம்மில் வச்சே கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா கருகிருச்சு, நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ அந்த அவுரி இலை பொடியும் கருஞ்சீரகமும் நல்லா ஒரே கலரில் வந்து நல்லா வறுபட்டுருச்சு. இந்த அளவுக்கு வந்து வறுபடுற அளவுக்கு நீங்கள் வறுத்து எடுத்துக்கணும். இப்போ வந்து இந்த அலர்ஜி அந்த பிரச்சனையெல்லாம் வந்து நம்மளுக்கு செட் ஆகாது. கலர் மட்டும் நல்லா உங்களுக்கு வந்து கருமை நிறமாக கொடுக்கும். அதனால தான் இப்போ நம்ம வறுத்து எடுத்தோம். இப்போ இதை வந்து நம்ம கீழே இறக்கிக்கலாம். இப்போது அதே அடுப்பை நம்ம பற்ற வச்சுட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற செம்பருத்தி இருக்கு இல்லையா, அதை வந்து இதில் வச்சிடலாம். இப்போ இது வந்து அப்படியே ரெடி ஆகிட்டே இருக்கட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம இதை வந்து பவுட்ரு பண்ணிட்டு வந்துடலாம். அது வரைக்கும் இது கொதிக்கட்டும். இப்போ வந்து நல்லா ஆற வச்சாச்சுங்க. இப்போ வந்து இது மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம பவுட்ரு பண்ணிட்டு வந்துடலாம்.
இது 100% உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட்டை கொடுக்கும். போட்ட உடனே உங்கள் முடி எல்லாம் எவ்வளவு கருப்பாக வெள்ளையாக இருந்தாலும் சரி நல்லா கருப்பாயிடும். இப்போது இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம அரைச்சாச்சு. நல்லா சூப்பராக வந்து பவுடர் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், செமையாக இருக்குது. இதை வந்து நீங்கள் சலிக்கணும் அப்படின்லாம் கிடையாது. நல்லா நைஸ் பவுடராக அரைப்பட்டுருச்சு. கருஞ்சீரகத்தை நீங்கள் நல்லா வறுத்தாலே உங்களுக்கு பவுட்ரு வந்து நல்லா நைஸாக கிடச்சிரும். இப்போது நம்ம இந்த செம்பருத்தி இலை வந்து நல்லா கொதிப்பட்டுருக்கு இல்லையா, இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வந்து செம்பருத்தி இலை வந்து நல்லா கொதிக்குது. இந்த மாதிரி இரும்பு கடாயில் நல்லா கொதிக்க விடுங்க. பாருங்கள், ரொம்ப சூப்பராக க்ரீன் கலரில் வந்து கொதிச்சுட்டு இருக்குது. இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த பவுடரை வந்து நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வேறு ஹேர் டேக்கே போக மாட்டீங்க. நல்ல ரிசல்ட் கொடுக்கும். கருஞ்சீரகம் 100% நல்ல ரத்த ஓட்டத்தை கொடுத்து முடியை வந்து நல்லா கருமையாக வளர வைக்கும். தனியாக பயன்படுத்தாமல் இந்த மாதிரி வந்து கருஞ்சீரகத்தையும் அவரிகளையும் தொடர்ந்து பயன்படுத்தினீங்க அப்படின்னா முடி வந்து நல்லா செம்மையாக ரிசல்ட் கொடுக்கும். பாருங்கள், நல்லா வந்து கலந்து விடுங்க. கலந்து விட்டீங்க அப்படின்னா நல்லா கலர் மாறிடும். ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் கெட்டியாகி நல்ல ஒரு பேஸ்ட் பதத்துக்கு வந்துடும். இது நீங்கள் அப்படியே உடனே கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணாலும் 1 மணி நேரத்தில் நல்ல கலர் ஆகும். ஆனால் நான் எப்போவுமே பார்த்திங்கன்னா இந்த இரும்பு கடாயில் நைட்டெல்லாம் வச்சுருவேங்க. காலையில் தான் நான் அப்ளை பண்ணுவேன். அதனால் காலையில் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா இன்னுமே நல்லா பிளாக் கலர் ஆயிரும். இது நீங்கள் உடனே அப்ளை பண்ணணும், எனக்கு டைம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு 1 மணி நேரங்கிறது ஒரு 1.5 மணி நேரம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் நார்மல் தண்ணியில் வாஷ் பண்ணிங்கன்னா சூப்பராக வந்து ரிசல்ட் கொடுக்கும். இப்போ பாருங்கள், இது நல்லா வந்து கலந்து விடுறோம். தலைக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணுவோம் இல்லையா, அந்த அளவு வர வரைக்கும் இதை வந்து நீங்கள் கலந்து விடணும். அப்போ தான் வந்து அந்த தண்ணி மாதிரி இல்லாமல் நல்லா அந்த தண்ணி பூரா என்ட்ரன்ஸாக ஃபுல்லாக இழுத்துட்டு நமக்கு அந்த பேஸ்ட் மட்டும் நல்லா திக்காக கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் அவரி பொடியை வந்து பயன்படுத்துங்க. எந்த ஒரு அரிப்புத்தன்மையும் வராது, அலர்ஜியும் வராது. நல்ல ரிசல்ட் கொடுக்கும். நல்லா எதுவுமே எந்த பொருளுமே கொஞ்சம் சூடு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதோட இது வந்து குறையும். ஆனால் ரிசல்ட் வந்து நல்லா தான் இருக்கும். கருப்பு வந்து அப்படியே தான் இருக்கும். அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. நல்லா வறுத்து போட்டிங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்போ பாருங்கள், நல்லா பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ கீழே இறக்கி வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து ஹேர் டே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் உடனே அப்ளை பண்ணணும், எனக்கு டைம் இல்லைக்கா, நான் இப்போவே அப்ளை பண்ணனாலும் கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஊற வச்சு நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இதை என்ன பண்ண போகிறேன்னா, இதை இப்படியே வந்து நான் ரெடி பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருவேங்க. காலையில் வந்து இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இன்னுமே நல்லா கலர் மாறி கொஞ்சம் திக்காகி நல்லா முடிக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக ஆகும். அதனால் நான் இப்படியே வந்து நான் மூடி வைக்க போகிறேன். மூடி வச்சுட்டு காலையில் இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நம்ம தலையில் வந்து எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாங்க. இது நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் தான் நீங்கள் மூடி வைக்கணும். அதுக்கு முன்னாடி மூடி போட்டிங்கன்னா அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் இதில் விழுந்துடும். அதனால் மூடி போடுறப்ப இதை சுத்தமாக ஆறுனதுக்கப்புறம் நைட்டு ஃபுல்லாக மூடி வச்சுருங்க. காலையில் வந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல கலர் மாறி இருக்கும். நம்ம அப்ளை பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ இதை இப்படியே ஆற விட்டு நம்ம காலையில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், நம்ம நைட்டு கலந்து வச்சோம் இல்லையா, இப்போ என்ன கலரில் இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். ரொம்ப சூப்பராக வந்து கலர் மாறி இருக்குது. செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. இந்த 2 பொருள் வந்து இந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு கலர் ஆகுது அப்படிங்க பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஒரே ஒரு தடவை செம்பருத்தி இலையை இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி போட்டு பாருங்கள். இந்த மாதிரி ஓவர் நைட் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் சொல்ல முடியாத அளவுக்கு வந்து கலர் மாறும். அதே மாதிரி உங்கள் முடியிலையும் இந்த கருஞ்சீரகத்தை பயன்படுத்தி செய்கிறப்ப நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பாக வந்து இதை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்பருத்தி இலையை ஒரே ஒரு தடவை இந்த மாதிரி வந்து பயன்படுத்தினீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். மாதக்கணக்கில் உங்கள் முடி வந்து நல்லா கருமையாகவே இருக்கும். சரி, இப்போ வாங்க இதை எப்படி நம்ம தலையில் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். அதே மாதிரி இங்கே பாருங்கள், கலர் நம்ம கலந்து வச்சது க்ரீன் கலரில் வந்து நம்ம கலந்து வச்சோம். ஆனால் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். ரொம்பவுமே சூப்பராக வந்து கலர் மாறி இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இது ஒரு நைட் நம்ம வச்சோம் அப்படின்னா இந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு கலர் மாறும். ரொம்ப சூப்பராகவே மாறி இருக்குது. சரி, இப்போ இதை எப்படி நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம்.
எப்போவுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா, தலைக்கு அப்ளை பண்ணுறது தான். இருந்தாலும் நீங்க அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவீங்க. அதனால் உங்களுக்கு நான் இந்த உச்சந்தலையில எனக்கு இந்த நரைமுடி இருக்கிற இடத்துல உங்களுக்கு நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். கையில இந்த மாரி வந்து எடுத்துக்கோங்க. நீங்க கையிலேயே இது வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்க. இது நல்லா ஒரு ஷாம்பு மாரி அந்த வழுவழுப்பு தன்மை இருக்கும். அந்த இலையோட அந்த வழுவழுப்பு தன்மை இருக்கும். நம்ம தலையில வந்து மெலனின் வந்து கம்மியாச்சு அப்படின்னா, இந்த நரைமுடி பிரச்சனை வந்து அதிகமா வரும். இந்த மாரி இந்த செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூவ வந்து நம்ம சேர்க்கிறப்போ, அந்த சத்துக்கள் எல்லாம் நம்மளுக்கு கிடைச்சு, நம்ம முடியும் நல்லா குரோத் ஆகும். நல்லா வளர்ற முடியும். கருப்பா கரு கரு கருன்னு வளரும். இது நல்லா வந்து போட்ட செகண்ட்ல உங்க முடியில வந்து பிடிச்சுக்கோங்க பாருங்க. தெரியுதா உங்களுக்கு? இந்த மாரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முடி எடுத்து ஸ்பாட் ஸ்பாட்டாக நீங்கள் பிரிச்சுக்கோங்க. நார்மல் தண்ணியில் இதை 1 மணி நேரம் நல்லா நீங்கள் தலைக்கு போட்டதுக்கப்புறம் 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு, நார்மல் தண்ணியில் நீங்கள் இதை வந்து வாஷ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மறுநாள் வந்து நீங்கள் ஆயில் போட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் எப்பவும் போல் சீயக்காத்தூள் வந்து யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக கலர் நல்லாவே பிடிச்சுக்கும். இது வந்து நீங்கள் கையில் அப்ளை பண்ண பிடிக்கல அப்படின்னா, இங்கே பாருங்கள் இப்போ நம்ம இந்த முன்னாடியெல்லாம் இருக்குது. நான் அந்த இடத்துல நான் அப்ளை பண்ணுறேன். நரைமுடி இருக்கிற இடத்துல மட்டுமே நீங்கள் அப்ளை பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த காதொட்டி அந்த மாதிரி ப்ரஷ் இருந்துச்சுன்னா நீங்கள் ப்ரஷ்ஷில் கூட வச்சு பண்ணிக்கலாம். ஒன்றும் இங்கே பாருங்கள். இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கலாம். நான் இருக்கிற இடத்துல போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா 1 மணி நேரம் ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் நார்மல் தண்ணியில் வந்து வாஷ் பண்ணிடுங்க. இதை வந்து நீங்கள் மாதத்துக்கு ஒரு 2 டைம் வந்து இப்போ போடுங்க. நல்லா ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் மாதத்துக்கு ஒரு டைம் வந்து யூஸ் பண்ணாலே போதும். நல்லா வந்து கலர் நிற்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் வந்து அக்கா கேப் போடணுமா? கண்டிப்பாக 1 மணி நேரம் வெயிட் பண்ணணுமா? அப்படின்லாம் கேட்குறீங்க. கண்டிப்பாக ஏதாவது ஷவர் கேப் மாதிரி போட்டுக்கோங்க. 1 மணி நேரம் நம்ம எதாவது வேலை செஞ்சுட்டு இருக்கையில நல்லா வந்து சீக்கிரம் கலர் ஆயிரும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி நல்லா டைட்டாக முகத்தில் வடியாமல் கொண்டை போட்டுக்கோங்க. ஒரு 1 மணி நேரம் ஊற வைக்கணும் இல்லையா? நல்லா கொண்டை போட்டுங்க. இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு கொண்டை போட்டுங்க. நான் இருக்கிற எல்லா இடத்துலையுமே பாருங்கள் நான் அப்ளை பண்ணிட்டேன். இதே மாதிரி கொண்டை போட்டு 1 மணி நேரத்துக்கு அப்புறம் குளிச்சுட்டு எப்படி ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள்.